உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏய் பாரதி, கையை விடு, விடுன்னு சொல்றேன்ல. அட இங்க பாரு கோவத்தை. பேசாம போயிடு. தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. வாங்க மாட்டேன். வேணா கட்டிக்கவா? ரவி சும்மா கத்தாத. அன்னைக்கு என்னமோ அத்தனை பேருக்கு முன்னாடி ஆதி கண்ணத்துல அரைஞ்சி இனிமே என் முஞ்சல முழிக்காத, என் கூட பேசாதன்னு பெருசா பொறிஞ்சு தள்ளன. ஒரு வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள என்னாச்சு? நீ அவனை பத்தி பேசுறதும் அவன் உன்னை பத்தி புகழ்ந்து பேசுறதும் ஆபீஸ்ல ஒரே படமால இருக்கு. ஓ, ஒருவேளை சென்னைக்கு போன கேப்ல காதல் மலர்ந்துருச்சோ? காதல் மட்டும்தானா இல்ல? டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன மரியாதை கேட்டுரும். அன்னைக்கு ஆதி அடிச்சிருக்க கூடாது, உன்னை அடிச்சிருக்கணும். இன்னொரு தடவை என்கிட்ட வந்து இப்படி பேசுன செருப்பால் அடிப்பேன். என்னையா செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற? சரியான நேரம் பார்த்து உன்னை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தல. என் பேர் ரவி இல்லடி. என்ன டி, ஏன்டா போன் எடுக்கல? சித்தி எனக்கு கால் பண்ணிருக்காங்க, லைன்ல தான் இருக்காங்க. சித்தி எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன ஆதி, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ தான் இந்த சித்திய மறந்துட்ட. சச்சே, அப்படிலாம் இல்லை சித்தி. பின்ன டெண்டர் கிடைச்சிருக்கு, அந்த குட் நியூஸ கூட நீ என்கிட்ட சொல்லல பாத்தியா? இத கூட யாரோ சொல்லிதான் நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல, வாழ்த்துக்கள். ஐயோ சித்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. நானே நேர்ல வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சேன். ஏய் ஆதி, ஐயோ நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன் ஆதி. சரி, எனிவே இந்த கம்பெனியோட எம்டியா உன்னோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் இது. ஆதி, நீ இன்னும் மேல மேல வளரணும்ப்பா. தேங்க்ஸ் சித்தி. ஓகே, வச்சிடு. ஓகே, வா போலாம். என்னடா ஆதி, காலையில் ஏதோ யோசனையிலே இருக்க? ஏதாவது ப்ராப்ளமா? எஸ், ப்ராப்ளமே தான்டா. நம்ம கண்ணுக்கு தெரியாத எதிரி நம்ம கூடவே நடமாடுற மாதிரியே இருக்கு. டேய், என்னடா சொல்ற? ஆமா கேஷவ், நம்ம காஞ்சிபுரத்துக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு டெண்டர் கிடைச்ச வரைக்கும் என்ன நடந்திருக்குன்னு அப்படியே யோசிச்சு பாரு. ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எரிஞ்சது நிச்சயமாக ஆக்சிடென்ட் இல்லை. அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிளான் இருக்கு. அதே மாதிரி நான் டெண்டர் சப்மிட் பண்ண போகிறப்ப நடந்த சம்பவங்கள்லாம் கனெக்ட் பண்ணிப்பாரு. நம்ம அங்கே போகிறது யாருக்கு எப்படி தெரியும்? டேய், யாராவது உங்க கம்பெனிக்கு பழைய எதிரிங்க இருந்து அவங்க உன்னை... சான்ஸே இல்லை. எப்படி சொல்ற? டெண்டர் காப்பியை சப்மிட் பண்ண போனது நான் இல்லை, நீ. எம்டிங்கிற பேரில் நீ தான் இங்கே இருக்க. எம்டியோட பிஏவா தான் நான் போனேன். அப்படி இருந்தும் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அவங்க டார்கெட் நீயோ நானோ இல்லை. இந்த டெண்டர் நமக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். டேய், அது எதுவா வேணா இருந்துட்டு போடுண்டா. ஆனா உனக்கு மட்டும் ஏதாவது ஒன்று நடந்துருந்தா உங்க அம்மாவுக்கு நான் என்னடா பதில் சொல்லியிருப்பேன்? டேய், இது சரிப்பட்டு வராது. பேசாம கிளம்பி போய் கமிஷன் ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரலாம். வா, உடனே போலாம். டேய் ஏஷோ, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுனால நமக்கு எதுவும் நடக்க போறதில்ல. ஆனா அவங்க அலர்ட் ஆயிடுவாங்க. நகைய பாலிஷ் போட கொடுத்தா தங்கத்தெல்லாம் உருக்கிடுவாங்களாமே, அப்படியா? ஏண்டி, இதெல்லாம் உன் தாத்தா காலத்து திருட்டு இப்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க? ஆமா, இவ்ளோ நகையை இவன்ட்ட கொடுத்து விட போறியா? போலீஸ்காரன் வீட்டுல ஏது இவ்ளோ நகைன்னு ஐடி ரைடு வந்துரும்டி. ஐயோ, வேண்டாங்க, இத நானே பத்திரமா வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. தப்பிச்சோண்டா சாமி. செல்லம்,
என்ன தானோ இந்த திருட்டு போய் பக்கத்தில் நகை பெட்டி வச்சு நிற்கிற என்ன விஷயம்? இவன் கண்ணில் பட்டா இவன் சும்மா இருக்க மாட்டானே. அப்பா அவனே திருந்தி இப்பதான் நல்லபடியா இருக்கான். சும்மா அவனே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. யாரு? உன் தம்பி தானே, நல்லா திருந்திடுவான். நீ தான் அவனை மெச்சிக்கணும். மரியாதை நகை பெட்டி கொண்டு போய் உள்ள வச்சு நல்லா பூட்டு. இந்த திருட்டு பேசி ஆட்டையை போட்டுற போறான். கொண்டு போய் உள்ள வை. ஆத்தாடி, இந்த ஆட்டத்தை கலைக்க நான் போட்ட போடு எனக்கு தானே தெரியும். தாத்தா எங்க போயிருந்தீங்க? நான் ஸ்கூல்ல இருந்து வந்ததும் உங்களை தேடிட்டே இருந்தேன். அப்படி அடைச்சலாம். தாத்தா ஒரு முக்கியமான வேலையா கடத்தருக்கு போயிருந்தோமா? ஏன் என்னாச்சு? எதுக்கு தாத்தாவை தேடினீங்க? இல்ல தாத்தா, நான் அப்பவே ஹோம்வொர்க் எல்லாம் முடிச்சிட்டேன். அதான் ஏதாச்சும் விளையாடலாமான்னு உங்களை தேடி வந்தேன். அவ்வளவுதானே, விளையாண்டா போச்சு. சரி, என்ன விளையாட்டு விளையாடுவோம்? திருடன் போலீஸ் விளையாடலாம். ஆனா அதுக்கு 4 பேர் வேணுமே. பாட்டி நீங்க வரீங்களா? ஐயோ, நான் வரலம்மா. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. நீங்க எல்லாம் விளையாடுங்க. அத்தை நானும் வரேன், நீங்க போங்க. சரி, பேக் வச்சுட்டு வாமா. பேத்தியை விட உனக்கு முக்கியமான வேலை இருக்கா? நீங்க விளையாடுங்க. அப்படின்னா நீங்க, நானு, மாமா, சித்தப்பா எல்லாரும் விளையாடலாமா? தமிழ், மாமா இப்பதான் டியூட்டில இருந்து வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு. நாளைக்கு விளையாடலாமா? எல்லாம் மாப்பிள்ள, பாப்பா ஆசைப்படுதுல்ல, கொஞ்ச நேரம் விளையாடுவோம். சரிங்க மாமா. தமிழ், நீ போய் எடுத்துட்டு வா. வா விளையாடலாம். சரி மாமா, நான் போயிட்டு பேப்பரும் பேனாவும் எடுத்துட்டு வரேன். தமிழ், அப்பா தாத்தா இதை எடுத்துக்கவா? எடுங்க. நான் தான் இப்ப போலீஸ். திருடன் யாருன்னு கண்டுபிடிக்க போறேன். சித்தப்பா தான் திருடன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.